பாஜக அதிமுக கூட்டணி நிலைக்குமா? அதிகமான சீட் இந்த வாட்டி டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டினுடைய தலைவரை டெல்லிக்கு சில தொகுதிகளை கொடுத்திருக்கிறாரு. குறிப்பாக அவர் கொடுத்த தொகுதிகளில் அதிமுக காலமாக வின் பண்ண தொகுதிகளையும் பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறதாக ஒரு செய்தியும் வருது. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் நயினா நாகேந்திரன் அண்ணா எடப்பாடி அவர்கள் கூட எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கிறார். இன்றைக்கி அவர் போய் தான் அங்கே போய் பேசியிருக்கிறார் அமித்ஷாட்ட. நயினார் நாகேந்திரன் மீது திரு அமித்ஷா அவர்கள் கோபமாக இருக்கிறாரு, அதிருப்தியாக இருக்கிறாரு. காரணம் என்னன்னா, அந்த திருப்பரங்குன்ற மேட்டரை அவங்களால டீல் பண்ண முடியல. ஆனால் இதில் திமுக ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியாக அதிருப்தியில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. நேற்று ஓப்பனாகவே பஸ்ட் ஆகிட்டார் பார்த்தீங்களா. தலைவர் பதவி மயிருக்கு சமம். நான் ஒரு நாய். மாற்றுக்குரல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு இஸ்மாயில் அவர்கள். வணக்கம். வணக்கம். பாஜக அதிமுக கூட்டணி நிலைக்குமா? ஏனால் தொகுதி பங்கீடு பண்ணும்போது அதிகமான சீட் இந்த வாட்டி டார்கெட் பண்ணி தமிழ்நாட்டினுடைய தலைவரை டெல்லிக்கு சில தொகுதிகளை கொடுத்திருக்கிறாரு. குறிப்பாக அவர் கொடுத்த தொகுதிகளில் அதிமுக காலமாக வின் பண்ண தொகுதிகளையும் பட்டியலிட்டு கொடுத்திருக்கிறதாக ஒரு செய்தியும் வருது. இதை எப்படி திரு எடப்பாடி அவர்கள் டீல் பண்ணுவார்? கூட்டணி நிலைக்குமா? இல்லைனா இதுவரைக்கும் விமர்சனம் பண்ணாத விஜயோட கூட்டணி அமைப்பதற்கு வாய்ப்பு இருக்கா? எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் அவர் ஸ்ட்ராங்காக தான் இருக்கிறார். பிஜேபியில் அண்ணாமலை தலைவராக போட்டு அண்ணாமலை இடைஞ்சல் கொடுத்த உடனேயே பிஜேபி கூட்டணியிலேருந்து வெளியில் வந்துட்டார். இப்போ ஒரு எலெக்ஷனவே, ஏன்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் ரொம்ப முக்கியம். இன்றைக்கி பாரு, மெஜாரிட்டி இல்லை பிஜேபிக்கு. இன்றைக்கி கூட்டணியில் இருந்திருந்தாங்கன்னா 5 சீட் வந்திருந்தால் கூட அது அவங்களுக்கு பெரிய விஷயம்தான். அப்போ என்னென்னா, அதை சாதித்து காட்டியிருக்கிறார் எடப்பாடி. கடந்த நாடாளுமன்ற தேர்தலையே அதை காட்டியிருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தல் தான் அவங்களுக்கு முக்கியம், சட்டமன்ற தேர்தலை விட. இப்போ அதற்கு பிறகு தான் என்ன செய்கிறாங்க, அண்ணாமலை தலைவர் பதவியிலேருந்து தூக்கிடுறாங்க. இப்போ நயினா நாகேந்திரன் இருக்கிறார். நயினா நாகேந்திரன் எடப்பாடி அவர்கள் கூட எவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்க முடியுமோ அவ்வளோ தூரம் இணக்கமாக இருக்கிறார். இன்றைக்கி அவர் போய் தான் அங்கே போய் பேசியிருக்கிறார் அமித்ஷாட்ட. இந்த சந்திப்பில் பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வமாக சில விஷயங்கள் பெருசாக எதுவும் வரலை. அவர் மரியாதை நிமித்தம்னு சொல்லியிருக்கிறார். பட் அன்னவிசியில் பார்க்கும்போது பல விஷயங்கள் சொல்லப்படுதுன்னு வைங்களேன். ஒவ்வொருத்தவங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி எதுனாலும் சொல்லிக்க வேண்டியது. ஏன்னா இப்போ ப்ரூஃப் இல்லை. இப்போ சில தகவல் என்ன அப்படின்னு சொன்னால், அண்ணாமலை இன்னும் இடைஞ்சல் கொடுத்துட்டு தான் இருக்கிறார். இப்போ அண்ணாமலைக்கு எதிரான புகார்களாக அவர் போய் கொடுத்துருக்கிறாரு. யார்? நயினா நாகேந்திரன் கொடுத்துருக்கிறாரு. அதிமுகவோட தான் கூட்டணி வைக்கணும், சீட்டு ஷேரிங்குள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி போயிடணும், அப்படின்னா மட்டும்தான் நாம் ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான தகவலை தான் அவர் அங்கே போய் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிற செய்திகளும் வெளியாகிருக்கு. எனவே அதிமுகவோடு கூட்டணியில் இருக்க வேண்டிய ரொம்ப நிர்பந்தம் பாஜகவுக்கு தான் இருக்குது. ஏன்னா அதிமுகவுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இன்றைக்கி பிஜேபி விட்டு அவங்க வெளியில் வந்துட்டாங்கன்னா அவங்க கூட கூட்டணி செய்கிறதுக்கு நிறைய கட்சியில் தயாராக இருக்கிறாங்க. அதனால் அதிமுகவுக்கு பெரிய பிரச்சனை இல்லை. அடுத்து வரக்கூடிய தேர்தல் பிஜேபிக்கு தான் பிரச்சனை. ஏன்னா அதிமுக கூட வெளியில் வந்துட்டாங்கன்னா பிஜேபி கூட யாருமே சேர மாட்டாங்க இன்றைக்கி. ஏன்னா பாமகவில் பிரச்சனைகள் இருக்குது, குழப்பம் இருக்குது. தேமுதிகவில் குழப்பம் இருக்குது. கிருஷ்ணசாமியாக இருக்கட்டும், ஜான் பாண்டி, யாரெல்லாம் என்டிஏ அலைன்ஸில் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் நின்னது வேறு. அங்கே அவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் ஜெயிக்க மாட்டோம்னு தெரியும், அதை கூட்டணிக்கு போயிட்டாங்க. பட் சட்டமன்ற தேர்தல் இதில் அட்லீஸ்ட் ஒரு சீட்டு கிடைச்சாலாவது அதிமுக கூட போக தான் எல்லாருமே ட்ரை பண்ணுவாங்க. அப்போ அதிமுகவின் கை தான் இப்போ ஓங்கி இருக்குது இந்த எலெக்ஷன் அலைன்ஸை பொறுத்த வரைக்கும். பிஜேபி கடந்த தேர்தலே அவங்க கடந்த சட்டமன்றத்திலே பார்த்தீங்கன்னா அதிகமான தொகுதிகள் தான் கேட்டாங்க. கிட்டத்தட்ட 65 தொகுதி அந்த மாதிரிலாம். இப்போ முதல்ல ஆரம்பிக்கும் போது 100க்கு 100 அப்படிலாம் அவங்க ஆரம்பித்தாங்க. ஆமாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரும்பி கொடுக்குறது 25 சீட்டாக போன எலெக்ஷனில் அவ்வளோதான் வாங்கினாங்க. அதில் 4 இடம் தான் ஜெயித்தாங்க. அதனால் இதெல்லாம் ரிப்போர்ட்டாக கொடுக்கப்படும். அதிமுகவிலேருந்து போய் பேசியிருக்கிறாங்க, நிர்மலா சீதாராமன் போய் பேசியிருக்கிறாங்க. அப்போ அவங்களும் சொல்லுவாங்கள்ல, இவ்வளோதான் உங்களுக்கு பலம், இவ்வளோ தான் தர முடியும் அப்படின்னு தான் தருவாங்க. அதிகபட்சமாக கடந்த தேர்தலில் தந்த அந்த சீட்டுகள் தருவதற்கு வாய்ப்பு இருக்குது பிஜேபிக்கு. அதை விட கூடுதலாக 1-2 தொகுதியில் வேணால் கூடுதலாக கொடுப்பாங்களே தவிர பெரிய லெவலில் பிஜேபிக்கு சீட்டு அதிமுக தரமாட்டாங்க. அப்படி ஒரு வேளை ரொம்ப நிர்பந்தம் செய்யப்படுது அப்படின்னா கூட்டணி என்ன ஆகும்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஏன்னா அதிமுக பல முறை அந்த தைரியமான முடிவுகளை எடுத்துருக்கிறாங்க. அதாவது கடந்த நாடாளுமன்ற தேர்தலையுமே பிஜேபி அதிகமான தொகுதிகள் கேட்டாங்க. கிட்டத்தட்ட ஆரம்பிக்கும் போது 20க்கு 20 தான் ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அதற்கு பிறகு கம்மி பண்ணி அப்படியே கடைசியாக 6 தொகுதி தான் கொடுத்தாங்க. அவ்வளோதான் பிஜேபிக்கு ஸ்ட்ரென்த்து. அதை தான் கரெக்டாக கொடுத்துருக்குறாங்க. பேர்கைனிங்கை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி இது வரைக்கும் ஸ்லிப்பாகவே இல்லை.
கருணாநிதி அவர்களே பிஜேபிக்கு அள்ளி கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அப்போ அவங்க அதிகாரத்தில் இல்லாத நேரத்தில் இன்றைக்கி வந்து அவங்க அவ்வளோ தூரம் அதிகாரத்தில் இருந்தும் கூட அதிமுகட்ட பெருசாக பேர்கேனிங் பண்ணி ஜெயிக்க முடியல அவங்களால. எனவே இந்த தேர்தலையும் வந்து போன தடவையாவது அதிமுக ஆட்சியில் இருந்தாங்க. எடப்பாடி வந்து முதலமைச்சராக இருந்தார். அந்த முதலமைச்சர் பதவியை தக்க வைக்கணுங்கிறதுக்காக கூட அவர் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை, அப்போதும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலை. பட் இப்போ எப்படி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ண, இப்போ எதிர்கட்சியாக தான் இருக்கிறார். அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அதிமுக சைடில் பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப பேர்கேனிங்கில் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் இருப்பாங்க. அதனால் அதை ஒப்புக்கொண்டு பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் பெரிய ஒரு ஃபேக்டர் இல்லை. அவங்களோட ஸ்ட்ரென்த் என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி தொகுதிகளை வாங்கிட்டாங்கன்னா அதிமுக அதை கொடுப்பாங்க. இல்லைன்னா என்ன நடக்கும்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. இப்போ இவ்வளவு வந்து அதிமுகவுடைய கை தான் ஓங்கி இருக்கு அப்படின்னு சொல்றீங்க. குடைச்சல் கொடுத்த அண்ணாமலையே வந்து கட்சியிலேருந்து தூக்குறதுக்கு மெயின் காரணம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனால் சிறுபான்மை சமூகத்தினுடைய வாக்குகளை அதிமுக இழக்குதா இந்த கூட்டணியால்? சிறுபான்மை சமூகத்தின் வாக்குகள் வந்து ஒரு இதுவரைக்கும் டிசைடிங் ஃபேக்டராக தான் இருந்திருக்கு, நம்ம அதை மறுக்க முடியாது. ஆனால் இன்றைக்கி வந்து இந்த 2026 தேர்தலுங்கிறது இதெல்லாம் இந்த எந்த ஃபேக்டருமே ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா சீமான் வந்து ஒரு அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஆகிட்டார். 10% வாக்குகள் கிட்ட அவர் வாங்கிடுவார். இனி வரக்கூடிய தேர்தலையும் பெருசாக குறையாதுன்னு வைங்களேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே இது இப்போ 2 கட்சியில் தான் இருந்தாங்க, திமுக அதிமுக தான். அதற்கு அடுத்தபடியாக எந்த கட்சியுமே இரட்டை இலக்க வாக்குகளுக்கே வரல தமிழ்நாட்டு அரசியலை பொறுத்த வரைக்கும். இந்த கடைசியாக 20-25 வருஷமாக பார்க்கும்போது திமுக அதிமுக தான். அதை தவிர்த்துட்டு காங்கிரஸ் தனியாக நின்னாங்கன்னா 4-5 வாங்குவாங்க. அதை தவிர்த்துட்டு பெரிய கட்சியே இல்லை. பிஜேபி 1.5-2 தான் வாங்கினாங்க. இன்றைக்கி தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறாங்க. அப்போ என்னென்னா தனிச்சு வாக்குகள் வாங்கக்கூடிய நிறைய கட்சிகள் வந்துட்டாங்க. நாம் தமிழர் பிஜேபியுமே 7-8% இன்றைக்கி வந்து வாங்குறாங்க. அதே போல் இன்றைக்கி விஜய் வராரு, அவர் நிச்சயமாக 10% தாண்டி தான் வாங்குவார். அப்போ இவ்வளவு ஃபேக்டர் வரும்போது சிறுபான்மையினர் வாக்குகள்ங்கிறது ஒட்டு மொத்தமாக திமுகவுக்கு போக போகிறது இல்லை. ஆனால் கூட்டணியில் வந்து சிறுபான்மை கட்சிகள் வந்து அப்படியே கூட்டணியில் இருக்க தானே செய்கிறாங்க. 2016 தேர்தலில் இருந்து நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த கூட்டணிங்கிறது அப்படியே. விஜய் வந்து தனியாக ஒருவேளை நிற்கிறார் அப்படின்னா நிச்சயமாக சிறுபான்மையினர் கட்சிகள்லாம் தாண்டி பொது வாக்குகள், முஸ்லீம் வாக்குகளே வந்து கணிசமாக விஜய்க்கு போயிடும். அது யாருனாலும் அது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். கிறிஸ்டியன் வாக்குகளும் அது மாதிரி தான். இவங்க இந்த 2 தான் திமுகவினுடைய பெரிய மிருக பலமே அதுதான். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கும் போதே அந்த முஸ்லீம்ஸ் இப்போ வந்து நியர்லி ஒரு 8-10% இருக்குன்னு வைங்களேன். முஸ்லீம் ஓட்டும் சரி கிறிஸ்டின் ஓட்டும் சரி நியர்லி வந்து 18-20% வந்து சிறுபான்மையினர் வாக்குகள் தான். அப்போ இந்த 18-20% அப்படியே திமுகவுக்கு வந்திருக்கு கடந்த தேர்தலில். அதனால அவங்க மீதி 23% எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. அவ்வளோ 43 தானே வாங்கியிருக்கிறாங்க கடந்த தேர்தலில். அதில் 20% சிறுபான்மையினர் வாக்குகள் தான், 20 தான் காமன் வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த முறை வந்து அந்த 20%ங்கிறது வந்து அப்படியே திமுகவுக்கு போகுங்கிறதுக்கு எந்த கேரண்டி இல்லை. அதனால சிறுபான்மையினர் அல்லாத வாக்குகள் அப்படின்னு அதுவும் ஒரு ஓட் பேங்க் தானே. இன்றைக்கி வந்து கம்யூனிஸ்டுகளை பிடிக்காதவர்கள், விடுதலை சிறுத்தைகளை பிடிக்காதவங்க, சிறுபான்மையினர் கட்சியில் பிடிக்காதவங்கன்னு ஒரு ஓட் பேங்க் இருக்க தானே செய்யுது. அது வந்து அப்படியே அந்த சைடில் தானே போலரைசேஷன் ஆகும். இந்த பக்கம் சிறுபான்மை வாக்குகள் போலரைசேஷன் ஆகும் அப்படிங்கும்போது அப்போ அதற்கு எதிரான வாக்குகள் அந்த சைட்லேயும் போலரைசேஷன் ஆகும்ல. அப்போ சிறுபான்மையினர் வாக்குகள்ங்கிறது இந்த விஜய் தனியாக நிற்கிற வரைக்கும் அது வந்து அதிமுகவுக்கு பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அதுக்கு விஜய் வந்து திமுகவாக தான் பிரிக்கிறாரு. இப்போ இன்னொரு கொஸ்டின் வந்து இப்போ போய்கிட்டு இருக்கு. என்னன்னா நயினார் நாகேந்திரன் மீது வந்து திரு அமித்ஷா அவர்கள் கோபமாக இருக்கிறாரு, அதாவது அதிருப்தியாக இருக்கிறாரு. காரணம் என்னென்னா அந்த திருப்பரங்குன்ற மேட்டரை அவங்களால டீல் பண்ண முடியலை, ஆனால் இதில் வந்து திமுக ஸ்கோர் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரியாக அதிருப்தியில் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது. அது எப்படி? இது வந்து ஒரு நரேட்டிவ் தான், அண்ணாமலை குரூப் கிரியேட் பண்ணுற ஒரு நரேட்டிவ். ஏன்னா வந்து இவர் நம்ம நயினார் நாகேந்திரன் தலைவர் பதவியில் இருக்கிறது அவருக்கு அண்ணாமலைக்கு பிடிக்கலை. நேற்று ஓப்பனாகவே பஸ்ட் ஆகிட்டார் பார்த்தீங்களா. தலைவர் பதவி மயிருக்கு சமம், நான் வந்து ஒரு நாய், நான் வந்து அப்படிலாம் சொல்லியிருக்கிறார். அப்போ தலைவர் பதவி மயிருக்கு சமம் என்ன அர்த்தம்? அப்போ வந்து என்னென்னா அவர் நயினார் நாகேந்திரனையும் பிடிக்கலை, அவர் தலைவர் பதவி வந்தது அவருக்கு பிடிக்கலை. அவர் கிரியேட் பண்ணுற நரேட்டிவ் தான் அது. ஆனால் வந்து இது மேபி எலெக்ஷன் நேரத்தில் எப்படினாலும் மாறலாம். ஒருவேளை திரும்பவும் அண்ணாமலையே போட்டு நயினார் நாகேந்திரனை கூட தூக்கலாம். பிஜேபி எது வேண்டாம் சம்மதிப்பாரா? அது எடப்பாடி சம்மதிக்க மாட்டார். அதான் சொல்கிறேன், இவங்க கூட்டணியில் இருக்கிற வரைக்கும் ஒருவேளை வந்து அதிகமான சீட்டுகளை கேட்குறாங்க, பெரிய பிரச்சனையாக இது கூட்டணி இல்லை அப்படின்னா அதற்கு பிறகு
அமித்ஷா அப்படிப்பட்ட ஒரு முடிவு எடுக்கிறது கூட வாய்ப்பு இருக்குது. அது இப்போ நயினா நாகேந்திரன் இருக்கிற வரைக்கும் அது நடக்காது. ஏன்னா நயினா நாகேந்திரனுக்கு அரசியல் நல்லா தெரியும். அவருக்கு வந்து இது அதாவது என்ன சொல்கிறது, எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான டைம் இல்லை. நயினா நாகேந்திரனுக்கு வந்து சோதனை முயற்சிகளுக்குலாம் அவருக்கு நேரம் இல்லை. எலெக்ஷனில் என்ன நிறைய செலவு பண்ணுறாரு. அதனால் எல்லாம் நின்று உடனே ஜெயிக்கணும், காசு சம்பாதிக்கிறது அவர் பார்ப்பார். அண்ணாமலைக்கு அப்படி இல்லை. அவருக்கு வந்து இன்னும் 10-15 வருஷம் அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு. ஒரு சோதனை ஓட்டம், சோதனை முயற்சி, இது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம், இப்போ பதவி இல்லைனாலும் பரவாயில்ல, எம்எல்ஏ இல்லைனாலும் பரவாயில்ல அப்படிங்கிற ஒரு நிலையில் அண்ணாமலை இருக்கிறாரு. பட் பிஜேபியில் மற்றவர்கள் வந்து அப்படி இல்லை. வானதி சீனிவாசனோ மற்றவர்களோ இப்போ எல்லாம் சொகுசு பதவியை அனுபவிச்சிட்டாங்க. இதற்கு பிறகு வந்து எம்எல்ஏ பதவி இல்லாமல் அவங்களால ரோட்டில் இது பண்ண முடியாது. உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி.